ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தளபதி விஜய் சாரோட தி கோட், சூர்யா சாரோட கங்குவா, கமல் சாரோட தக்லைப், இந்த 3 திரைப்படம் தான் ஓவர்சீஸில் டாப் 3ல வந்து இருக்குது. இந்த 3 திரைப்படமே ஓவர்சீஸில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோ நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 3 திரைப்படத்தில் நீங்கள் எந்த திரைப்படத்திற்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, இந்த 3 திரைப்படமே ஓவர்சீஸில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி தி கோட் திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதியும், கங்குவா திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதியும் வந்து வெளியாக போகுது. இந்த ஒரு நிலையில் தற்பொழுது தக்லைப் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸில் 63 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியதாக சொல்லியிருக்காங்க. அதே போல கங்குவா திரைப்படம் 40 கோடி வரையும் கலெக்ஷன் பண்ணியதாக சொல்லியிருக்காங்க. இதனை தொடர்ந்து தளபதி விஜய் சாரோட தி கோட் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா 65 கோடி வரை கலெக்ஷன் பண்ணியதாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி லியோ திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா 65 கோடி வரை கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இந்த ஒரு நிலையில் இந்த படம் ஓவர்சீஸில் அதிக கலெக்ஷன் பண்ண திரைப்படத்தில் தி கோட் திரைப்படம் தான் வந்து இருக்குது. அதாவது 65 கோடி வரை கலெக்ஷன் இருக்குது. அடுத்தடுத்து இந்த திரைப்படம் வெளியானதுக்கு அப்புறம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே அன்பா, நீங்கள் யார் ஃபேன் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.